ஒரு ரொட்டீன் டென்டல் செக்அப் 6 months ஒன்ஸ் சொல்லுவோம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு இயர்லி ஒன்ஸாவது நம்ம போய் பார்க்குறது ஒரு மேண்டேட்டரியாக வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, டென்டிஸ்ட்டை போகிறதுக்கு எதுக்கு பயப்படுறாங்கன்னா, போனோடனே இப்போ ஒரு ஏதாவது பல்ல பிடுங்கிடுவாங்களோ. ஈவன் எஜுகேட்டட் பீப்புளை நான் பார்த்துருக்கேன். இந்த டென்டல் சேரில் உட்கார்றது ஏதோ ஒரு விஷயம் மாதிரி பயப்படுறாங்க. யாராக இருந்தாலும் உங்களோட கன்சர்ன் இல்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு செக்அப் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கன்சர்ன் இருக்க போய் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டென்டல் செக்அப் பண்ணுறதுல ஒரு தப்பே கிடையாது. உங்களுக்கு செக் பண்ணி என்ன இஷ்யூஸ் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல போகிறோம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கை கால் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா, இப்போ ஒரு கட்டி மாதிரி இருக்குது, இல்லாட்டி ஒரு புண்ணு வருதுன்னா நம்மளா கண்ணால் பார்த்தா தெரிஞ்சிடும். இதே நம்ம வாயில் உங்களுக்கு பேக் டீத்தில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் நம்ம பேஷண்ட் கிட்ட அந்த இன்ட்ராவரல் கேமரா அல்லது மவுத் மிரரில் காமிக்கிறப்போ தான் வந்து இவ்வளோ பெரிய கேவிட்டி என் வாயில் இவ்வளோ நாள் இருந்துச்சா யோசிப்பாங்க. ஸோ அதனால் ஒரு சிம்பிளான ஒரு ப்ரொசீஜரை நம்ம ரொம்ப நாள் தள்ளி போட்டு அதை பெரிய இஷ்யூவாக ஆக்க தேவையே இல்லை. ஸோ அந்த அட்லீஸ்ட் ஒரு 6 months or 1 year ஒன்ஸ் அட்லீஸ்ட் 1 year இயர்லி ஒன்ஸாவது நம்ம பண்ணிக்கிறது பெட்டர்.